நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அவர்கள் இந்த ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவிலே தான் தொடங்கி வச்சார். இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, அமைச்சராக இருந்து கொண்டு மக்களை பற்றி கவலைப்படாமல், மீனவ சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காமல், தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்காகவும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் வளப்படுத்திக் கொள்வதற்காக தான் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரே தவிர, இந்த மீன்வளம் பகுதியில் இந்த மீன் வணிகத்தை வளப்படுத்துவதற்காக என்ன செஞ்சிருக்காரு? மீனவர்கள் கடல்ல போய் உயிரை பயணம் வச்சு கடல்லையே தொழில் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக பாதுகாப்புக்கு பாக்கெட் ஆக்கி வாங்கினதுல 30 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு. யாரு? இந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார். மழை காலங்களிலும் மற்ற கொரோனா நாட்களிலும் முதல்வர் செய்ய வேண்டிய பணியை ஐயா செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கஷ்டப்பட்டு கூட எங்களுக்கு இந்த சிஏ வேணாம், இந்த என்ஆர்சி வேணாம், எங்களுக்கு புதிய சூழல் தேவை. இது நான் பொதுமக்களை சொல்றேன். நானு இது எந்த கட்சியும் நான் இது கிடையாது. இது நான் அதுல துன்பப்பட்டு இருக்கிறேன். பிற்படுத்தப்பட்டவருக்கு 20% என்று சொன்னாலும் அது மீனவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடல் சம்பந்தமான வேலைகளில் மீனவர்களே இல்லை, வேறு நபர்கள் அவர்கள் புகுந்து ஆக்கிரமித்துக் கொள்வதால் அவர்கள் விரட்டப்படுகிறார்கள். எல்லாரும் சொல்றது உண்டு, தை பிறக்க போகுது, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஆனா இந்த வருஷம் தை பிறக்க போது வழி பிறக்கத்தான் போகுது. அது ஓட்டு போட போறோம். எல்லாருமே டிஎம்கே மட்டும் தான் ஓட்டு போடுவோம். அதிமுகவை